இந்த ஏரியா மொத்தத்திலயும் பில்டிங் எல்லாமே பெயிண்ட் அடிச்சு, ஸ்டாண்ட் வச்சு, அதுக்கப்புறம் டாய்லெட் ரெனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போலாம் நம்ம வீட்ல வந்து ஓனர் அக்செப்ட் பண்ணாததுனால ரெனோவேட் பண்ணல. இந்த தூசிலேருந்து எஸ்கேப் ஆயாச்சுன்னு நான் வீடியோஸ்ல கூட சொல்லியிருப்பேன். பட் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அது வாட்டர் டெஸ்ட் ஃபெயில் ஆனதுனால கண்டிப்பா ரெனோவேட் பண்ணணும்னு சொல்ட்டாங்க கவர்மெண்ட். ஆனா அது நமக்கு பிரச்சனை இல்ல. அப்ப நம்ம எல்லாரும் பண்ணும்போதே நம்ம சேர்ந்து பண்ணியிருந்தோம்னா, வாஷ்ரூம் வந்து நமக்கு பில்டிங்க்கு கீழயே வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பில்டிங்ல நம்ம வீடு மட்டும் தான் ரெனோவேட் பண்றோன்றனால, கீழ அவங்க டாய்லெட் எதுவும் வைக்கல. ஸோ 2 பில்டிங் தாண்டி இப்ப ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கனால, அந்த பில்டிங்ல தான் நம்மளுக்கு வாஷ்ரூம் இருக்கு அப்படின்னு சொல்ட்டாங்க. நைட் மட்டும் எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி ஒரு டாய்லெட் வந்து வீட்ல செட் பண்ணியிருக்காங்க. பட் அது நாங்க யூஸ் பண்றதுக்கு இங்கேயே இவ்வளோ தூரம் வந்துரலான்னு சொல்லிட்டு இங்க தான் வந்துட்டுருக்கோம். எமர்ஜென்சிக்கு டயப்பர்ல போடா தம்பினா, நோ நோ டயப்பர்ல போக்கூடாது, டாய்லெட்ல தான் போணும்னு ஒரு தடவையும் இங்க கூட்டிட்டு ஓடி வரான். இவனுக்கு ஏன் தான் டயப்பர மறக்கடிச்சோன்னு இருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டம். நான் இவ்வளவு சின்ன வட்டமா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லடா.